ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஹோம் பிளேட் டைரி. நான் ரொம்ப நாளாகவே ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு க்ளூலெஸ்ஸாக இருந்தேன். பட் கடைசியில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஐ வாஸ் விசிட்டிங் கொடைக்கானல் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஸோ நான் அது ஒரு மெமரியாக ஆக்கலாமான்னு நினச்சேன். அப்படியே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் மாதிரி கிடையாது. சிம்பிளாக உங்கள்கிட்ட நான் என்னோடய டே 1 ஆர் டே 2 எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாமான்னு தான் நினச்சேன். என்னோடய ஹோம் ஸ்டே எப்படி இருந்துச்சு இதெல்லாம். இனிமேல் கண்டினியூஸாக ஏதாவது நான் லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டாவே இருப்பேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். என்னோடய ஷார்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வி ஆர் ஆக்சுவலி லிவிங் இன் த பெங்களூர். என்னோட இன்லாஸ் ஹவுஸ் மதுரை. ஸோ வி கேம் டு மதுரை. அப்படியே ஒரு 2 days பிளான் பண்ணி வி வென்ட் டு கொடைக்கானல். இந்த எங்களோட ஜேர்னி மதுரையில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரம் மதுரை டு கொடைக்கானல். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது எங்களோட மேரேஜ் முடித்த உடனே நாங்கள் 2 ஃபேமிலிஸ் சேர்ந்து கொடைக்கானல் போகலாமான்னு நினச்சிட்டோம். பட் எங்களுக்கு டைமே கிடைக்காம இருந்துச்சு. எவ்ரி ஒன் ஸ்ப்ளிட்டட் இன்டூ டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ எங்களால் சுத்தமாக எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் இப்போ பிளான் பண்ணி ஜஸ்ட் நாங்கள் எல்லோரும் வர முடியல. ஸோ நாங்கள் 2 பேரை பிளான் பண்ணிவிட்டு ஓகே ஸோ போகலாமான்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு நாங்கள் மதுரை டு கொடைக்கானல் டைரெக்டாக எங்களோட காரில் தான் போகலாம்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ்னால நாங்கள் எங்களோட கார் ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ அப்புறம் நாங்கள் பிளான் பண்ணது கொடைக்கானல் டு திண்டுக்கல் எங்களோட காரில் போயிட்டு, அதுக்கப்புறம் திண்டுக்கல் டு கொடைக்கானல் ராஜனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவர் இருக்கார். அவரோட கார்லேயே நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். அவரோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு போனார். ரொம்ப சேஃபாக எல்லாமே சுற்றி காட்டினார். ஸோ இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் வித் ஹிம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவும் நான் தாரேன். ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அவரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தாரேன். ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஸோ சேஃப் கோயிங் வித் ஹிம். நாங்கள் மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு காலையில் 8 மணி ஆயிடுச்சு. ஸோ வி ஸ்டார்டட் அட் 8 o'clock. அண்ட் நாங்கள் திண்டுக்கலுக்கு ரீச் ஆகுறதுக்கு ஒரு 9:15 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் திண்டுக்கல்லே சாப்பிடலாம்னு பார்த்தோம். ஸோ பிகாஸ் ராஜன் வாண்ட் மீ டு ட்ரை சம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்கு அவ்வளோவா நான் ஒரு ப்ரிஃபரன்ஸு கொடுக்க மாட்டேன். ஐ எம் நாட் சச் டைப் ஆஃப் எ கேர்ள். பட் சரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். எனிதிங் லைக் திண்டுக்கல்ல வேணும் நல்லாயிருக்கும், சிவா நல்லாயிருக்கும், பங்காரு பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வி வாண்டட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் நியூ. ஸோ நான் சொன்ன ராஜனோட ஃப்ரெண்ட் கார் இதுதான் டீட்டெயில்ஸ். நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அகைன் ஒரு 2500க்கு பெட்ரோல் பிடிச்சிட்டு வி ஸ்டார்டட் டு கொடைக்கானல். சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லி இந்த வேனூஸ் இதெல்லாம் பார்த்தோம். பட் ஐ திங்க் தே ஆர் க்ளோஸ்ட். தென் வி ஸ்டாப்ட் அட் பங்காரு பிரியாணி. ஸோ வி வாண்டட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பங்காரு பிரியாணி ரொம்ப சின்ன பிளேஸாக இருந்துச்சு. பட் கூட்டம் மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். பட் சர்வீஸ் ரொம்ப குவிக்காக இருந்துச்சு. நாங்கள் போன உடனே இலை வச்சுட்டு ஒரு பிளெயின் குஷ்கா சொல்லியிருந்தோம். அதோட சம் சிக்கன் ஐட்டம் சொல்லியிருந்தோம். எல்லாமே வச்சு சாப்பிடும்போது ஐ ஃபெல்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஓகே. பட் ராஜனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட் இஸ் ஓகே. ஜென்ரலி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இன் பெங்களூர் அது கூட நான் ஆவரேஜ்னு தான் சொல்லுவேன். ஐ எம் நாட் எ பிக் ஃபேன் ஆஃப் இட். அண்ட் அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பி கொடைக்கானலுக்கு எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்ட பிரியாணி எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தோணுச்சு. ஸோ பில் இஸ் சம்திங் அரவுண்ட் 1200 ஆர் சம்திங் ஜஸ்ட் ஃபார் 3 of us. எனக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு தோணுச்சு. விச் ஐ பேசிக்கலி ஒன்ட் ப்ரிஃபர். ஒரு 45 minutes to 1 hourக்குள்ளேயே நாங்கள் திண்டுக்கல் டு அந்த கொடைக்கானல் ஹில் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். அங்கே பேசிக் செக் பாயிண்டில் நடந்ததுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஆர் ஜர்னி டு கொடைக்கானல். ஸோ கொடைக்கானல் ஹில் எனக்கு ஏறும்போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 minutesக்கு எனக்கு மொத்தமாக திருமலா ஹில்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அந்த வேயாக இருக்கட்டும், அந்த போகிறது வர்றது இருக்கட்டும், எல்லாமே எனக்கு திருமலா மாதிரியே இருந்துச்சு. அண்ட் இங்கே ஏறின ஒரு 10-15 minutesக்கு ஒரு பீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. சரி அங்கே ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் என்ட்ரி ஃபீஸ் பர் பர்சன் ஒரு 10 rupees போட்டுருந்தாங்க. நீங்கள் கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி இருந்தால் இது ப்ரிஃபரே பண்ணாதீங்க. தெர் இஸ் நத்திங் டு சி. இதெல்லாம் போகிற வழியிலேயே நீங்கள் நீட்டாக பார்த்துடலாம். அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நாங்கள் திரும்பி கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. அண்ட் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் அலௌடு கிடையாது ஊட்டி மாதிரியே. ஸோ அதனால நம்மக்கிட்ட வாங்கிட்டாங்க. விச் இஸ் ஃபெயர். பட் எனக்கு பர்சனலி பிடிக்காத விஷயம் 20 rupees ஃபைன் போட்டாங்க. விச் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி.
நாங்கள் வந்து ஹவெவர் நாங்கள் வந்து கொண்டு போகிறது கிடையாது. அவங்க வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்தீங்கல்ல, ஸோ நீ கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ₹20 ஃபைன் போட்டாங்க. ஸோ வி பெய்ட் த ₹20 அண்ட் அகைன் வி ஸ்டார்டட். அண்ட் வர வழியில் வந்து ஸோ வி ஜஸ்ட் வாண்டட் டு ரிலாக்ஸ் அண்ட் கிளைமேட் வந்து ஒரு கொஞ்சம் சில்லியாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வி ஸ்டாப்ட் அட் ஒன் பிளேஸ். இட்ஸ் நாட் எ பிக் வியூ, பட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 1 or 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அகைன் வி ஸ்டார்டட். போகிற வழி ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒரு தடவாவது நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ வாட் எவர் யூ டூயிங் ரைட் நவ், இஃப் யூ கெட் ஒரு 2 days டைம் கிடைச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக இந்த கொடைக்கானல்னே கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், ஒரு ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷனுமே எல்லாமே கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு இந்த மெயின் கொடைக்கானலுக்கே ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு டோல்கேட் இருந்துச்சு. டோல்கேட்டில் நம்ம பே பண்ணிவிட்டு என்டர் ஆன உடனே வந்து நமக்கு ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, சில்வர் கேஸ்கேட் அப்படின்னு ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ வி ஜஸ்ட் ஸ்கிப்ட் இட். ஸோ போகிற வழியிலேயே பார்த்துட்டோம். நீங்கள் வேணும்னா வந்து இறங்கிட்டு ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம். அண்ட் போகிற வழி ஃபுல்லாமே வந்து நாங்கள் ஒரு 12:30 to 12:30 ரீச் ஆகிட்டோம். அதுக்குள்ளேயே ஃபாக் பாருங்கள், ரொம்ப கம்ப்ளீட்லி ஃபாக் இருந்துச்சு, ரொம்ப மிஸ்டாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளேயே குளிர் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் டு விசிட் கொடைக்கானல் எனக்கு தோணுச்சு. சம்டைம் மார்னிங் ஒரு 9 to 12 கொஞ்சம் அந்த வெயில் அடிக்குது, நல்லா இருந்துச்சு. ஏதாவது நம்ம வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னா கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் ஃபாக் இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போனோட ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சூசைட் பாயிண்ட். இந்த சூசைட் பாயிண்ட் கிட்டேயே வந்து இந்த கொடைக்கானல் கோல்ஃப் கிளப்னு ஒன்று இருந்துச்சு. இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கோல்ஃப் விளையாடிட்டா இருந்தாங்க. பட் ஐ கம்ப்ளீட்லி டோன்ட் நோ வாட் இஸ் கோல்ஃப் அண்ட் ஆல். ஸோ அது ஜஸ்ட் நான் வந்து வீடியோ தான் எடுத்தேன். இந்த பக்கம் கம்ப்ளீட் அரவுண்ட் அண்ட் பேக் சைடு அது எல்லாமே இருக்கட்டும், அந்த கோல்ஃப் கிளப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட இடமாவே இருந்துச்சு. ஐ திங்க் இட் இஸ் ஓன்லி ஃபார் விஐபி மெம்பர்ஸ். ஐ எம் நாட் வெரி ஷுர். எங்களுக்கு ரூம் பிடிச்சிட்டு ரூமில் லக்கேஜ் வச்சுட்டு கொஞ்சம் திரும்பி ஃப்ரெஷ்அப் ஆகி போகிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு 3:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த செக் போஸ்ட் வந்து குணா கேவ்ஸ் அடுத்த பைன் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ரீச் ஆனது வந்து சூசைட் பாயிண்ட் தான். சூசைட் பாயிண்ட் அந்த சூசைட் பாயிண்டில் இருந்து நம்ம சூசைட் பாயிண்ட் வியூக்கு போகிற வழியில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறையாவே இருக்கும். உங்களுக்கு கிட்ஸ் இருந்தால், இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹேண்ட்பேக்ஸு, இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் பேசிக்கலி எதுவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நான் எதுவுமே வாங்கலாம். கிட்ஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். எல்லா ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் அந்த சூசைட் பாயிண்ட். இங்கே தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சா. பட் நாங்கள் போகிறப்போ ஃபுல்லாக மிஸ்ட் இருந்துச்சு, ஒன்றுமே தெரில. பட் இட்ஸ் ஜஸ்ட் ஓகே ஒரு வியூ மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். சூசைட் பாயிண்டில் இருந்து இறங்கின உடனே இந்த ஷாப் இருந்துச்சு. எனக்கு இது நான் டெல்லி பக்கம் தான் சொல்லுவேன், பட் ராஜன் சோம்பப்படின்னு சொல்லுவான். பட் இது சோம்பப்படி தான், பட் நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து டெல்லி பக்கம்னு சொல்லி தான் பழக்கம். இது வந்து எப்போயுமே சின்ன வயசில் வீட்டுக்கிட்டே வந்துட்டு அப்போல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. இது பார்த்த உடனே ஐ வாண்டட் டு ஈட், நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வி ஜஸ்ட் கேம் பேக் டு கொடைக்கானல் லேக். ஸோ கொடைக்கானல் லேக் பார்க்கலாம்னு நினச்சோம். அண்ட் இங்கே வந்து போட் ஹவுஸ் கூட ட்ரை பண்ணலாம்னு இருந்தேன். பட் போட் ஹவுஸ் வந்து ஜஸ்ட் நாங்கள் வந்து ஊட்டி போயிருந்தோம். ஊட்டியில் வந்து பைக்காரா ஃபால்ஸில் நிறையா வெரைட்டி ஆஃப் போட்ஸ் இருந்துச்சு. பட் இங்கே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் போட்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் வந்து போட்டிங் ஸ்கிப் பண்ணிட்டோம். வெளியே இருந்தே வந்து இந்த போட்டிங்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தோம். ஸோ மழை பெஞ்சிட்டா இருந்துச்சு. அந்த மலைக்கு அந்த இதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த போட்டிங் போகிற இடத்துலையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸாக இருக்கும். ஓகே, சரி மழை பெய்யுதுன்னு சொல்லி நாங்களே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஆம்லேட் வாங்கி பாதி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து எக் மேகி சாப்பிட்டோம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூடாக ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் டவுனுக்குள்ளெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வி கேம் பேக் டு அவர் ஹோம் ஸ்டே. ஸோ இதுதான் என்னோடய ஹோம் ஸ்டேயோட என்ட்ரன்ஸு. அண்ட் இங்கேருந்து நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரெத் டேக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
அண்ட் ரொம்ப மிஸ்டாக இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலி கொடைக்கானல் டவுன் வியூ வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் வியூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி சூஸ் திஸ் ஸ்டே ஆக்சுவலி. ஸோ இதுதான் என்னோடய லேண்டில் இருந்து கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் வியூஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு நான் ஸ்டே பண்ணுறது வந்து அந்த ஹோம் ஸ்டேயில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி க்ரீன் ஆப்பிள்ஸ் இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ எல்லா செடி வந்து க்ரீன் ஆப்பிள்ஸ். நான் வந்து நிறைய க்ரீன் ஆப்பிள்ஸ் சாப்பிட்டேன். தே ஆர் ஸோ டேஸ்டி. அண்ட் ஆல் டைப் ஆஃப் ஹோம் ஸ்டேஸ் ஆக்சுவலி இங்கே அவைலபிளாக இருக்குது ஃபார் ஃபேமிலிஸ், ஃபார் கப்புள்ஸ், ஃபார் எவ்ரி ஒன். டிஃப்ரெண்ட் ரூம்ஸ். அண்ட் நாங்கள் வந்து இங்கே பெஞ்சஸில் போட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் உட்காரிட்டு ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த வியூவோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அண்ட் அகைன் சரி ஷூட் பண்ணுவோம் பிஃபோர் கெட்டிங் டார்க் அப்படின்னு சொல்லி திரும்பி வி ஸ்டார்டட். ஸோ இதுதான் இந்த ஹோம் ஸ்டேயோட ரெஸ்டாரண்ட். ஸோ நமக்கு வேணும்னா நம்ம வந்து ஃபுட் இங்கே இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு 2 hours முன்னாடியோ, ஒரு லஞ்சுக்கு ஒரு 2 hours முன்னாடியோ, டின்னருக்கு 2 hours முன்னாடியோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்யூ சொல்லிட்டோம்னா அவங்க வந்து நீட்டாக சமைச்சு நமக்கு தந்துடுவாங்க. வி கேன் ட்ரை எனிதிங். ஸோ பட் ரேட் மட்டும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு தோணுச்சு. பட் அவுட் சைட் நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிட்டாலுமே வந்து ஹவெவர் இட் இஸ் கோயிங் டு கெட் த சேம் ரேட். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹோம் ஸ்டேக்கு போகிற வே. அண்ட் இட் இஸ் ஸோ குட். அங்கேயே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப குளிருது. ஐ குடன்ட் ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் வந்து ஓகே சரி டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம போவோம் அப்படின்னு தான் நினச்சோம். இந்த ஹோம் ஸ்டே நான் சூஸ் பண்ணது வந்து ஃபஸ்ட் ஐ வாண்டட் இட் டு பி எ ஃபாரஸ்ட் வியூ. அண்ட் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஸ்பேஷியஸ் அண்ட் நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த என்ட்ரன்ஸே பாருங்கள் ரொம்ப வந்து ஒரு ஆஸ்தட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்மால் ப்ரைவேட் கேட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ் அந்த ஃபுல்லாக எல் ஷேப்பில் வந்து. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து எனக்கு இந்த ஃப்ளார்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே என் அக்கா ஞாபகம் தான் வரும். என் அக்கா வந்து என்னை விட ரொம்ப ஃப்ளார்ஸ் அடிக்ட். ஸோ அதனால தான் அவளுக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து இந்த ஃப்ளார்ஸ் ஒன்று ஒன்றா காட்டுறதுக்கு ரீசன் அது. என் அக்கா வந்து லாங் வீடியோ பார்த்தா கூட ஷில் பி ஸோ ஹாப்பி. ஸோ அதனால தான் வந்து அகைன் நான் ஒரு ஃப்ளாராக எடுத்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் ரொம்ப கலர்ஃபுல். உங்களுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 10 seconds ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் ஷுர் எல்லாம் கிளியராக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறனால நான் ஸ்லோவாக எடுத்துகிட்ருக்கேன், நான் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன் இப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஸ்லோவாக இருக்கா இல்லை ஏதாவது ஃபாஸ்ட்டாக வேணுமா, ஏதாவது பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா இப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் இட். அண்ட் என்டர் ஆகுறப்போ நமக்கு வந்து அகெயின் ஒரு பிக் கேட், ப்ரைவேட் கேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஃபார் அவர் ஹோம். ஸோ என்டர் ஆகுற உடனே நம்மளோட ரைட்டுக்கு வந்து ஹவுஸு, லெஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பால்கனி. ஸோ இது ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிட்டிங் ஏரியா இருந்துச்சு. சிட்டிங் ஏரியா பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ஏதோ படத்தில் நான் வந்து நிறையா இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்க படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரெட் பிரிக்ஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி லாங் விண்டோஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சிட்டிங் ஏரியாவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தட்ஸ் அவர் ஹோம். உள்ளே போய் உங்களுக்கு நான் நீட்டாக காட்டுறேன். ஸோ இப்படி ஒரு 2 to 3 steps ஏறின உடனே டு அவர் ரைட் சைட் நமக்கு வந்து நம்ம ஹோம் ஸ்டே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூம் கொடுத்துருந்தாங்க. திஸ் ரூம் இஸ் ஆக்சுவலி நாட் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ மேபி அவங்க வீடு கட்டுறப்போ மேபி இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. திஸ் இஸ் மேபி நாட் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் என்டர் ஆன உடனே வந்து டு அவர் ரைட் சைடு வந்து டைனிங் ஹால் அண்ட் கிச்சன் இருந்துச்சு. ஸோ டைனிங் ஹால் இஸ் ஃபார் 6 members. அண்ட் டைனிங் ஹால்லையே வந்து அவங்க நீட்டாக வந்து கெட்டில், வாட்டர், சிங்க் வித் ஹாட் வாட்டர் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. வித் சம் பேசிக்ஸ், சம் க்ரீன் டீ, அமுல் மில்க் பேக்கெட்ஸ், சுகர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிச்சனுமே இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் கிச்சன் தெர் இஸ் நத்திங் டு யூஸ். மேபி அவங்க சும்மா வச்சுருப்பாங்க போல். இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு குக், ஐ டோன்ட் நோ அவங்க எதுக்கு இந்த கிச்சன் வச்சுருக்காங்கன்னு சொல்லி. கிச்சன் இஸ் நாட் ஸோ யூஸ்ஃபுல். அண்ட் வந்து இது டைனிங் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. பட் தெர் இஸ் நோ டிவி இன் த டைனிங் ஹால்.
ஸோ ஏதாவது சாப்பாடுனா நம்ம டைனிங் ஹால்லேயே சாப்பிட்டுக்கலாம் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்சஸ். அண்ட் டு மை லெஃப்ட் ஆக்சுவலி வந்து ஒரு சிம்பிள் ஹால் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹால், அதோட டிவி அண்ட் வித் வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சு. ஸோ விச் இஸ் ஸோ பெஸ்ட் ஃபார் அஸ். ஸோ வைஃபை கனெக்ஷன் இருந்தாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹால், டைனிங் அந்த டிஃப்ரென்சியேஷன் இருந்தாலே ரூமில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த ஹோம் வைப்லாம் இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். தூங்குகிற இடத்துல தூங்குறது, சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்றது, ஸோ டிவி பார்க்குறப்போ டிவி. அண்ட் தென் அந்த ஹாலில் இருந்தே கண்டினியூ ஆகிற கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு வந்தேன். இது பெட்ரூம், 1 பெட்ரூம் இருக்கும். ஸோ இது வந்து மெயின் பெட்ரூம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிள், வெரி சிம்பிள், நாட் ஹெவி. எதேதோ வச்சுட்டு எதேதோ லைட்ஸ் வச்சுட்டு எதுவுமே வைக்கல. சிம்பிள், ஒரு பெட்டு, ஒரு டேபிள், ஒரு லைட், அவ்வளோதான் சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் வித் அட்டாச்சு வாஷ்ரூம். ஸோ இதுவே வந்து பெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஃபார் 2 of us. இதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூமே கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ரூமே வந்து நான் உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். அது பெட்ரூம்க்கு இந்த லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ரூம் வந்து மேபி ஐ வாஸ் திங்கிங் எதர் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆர் எதர் ஃபார் சம்வன், ஏதாவது டிரைவர்ஸ்க்காக இருக்கட்டும் ஆர் ஏதாவது மெய்ட்ஸ்க்காக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ரூம் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 பெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி செப்பரேட்டாகவும் சில்ட்ரன்ஸும் படிக்க வைக்கிறவங்களுக்கு இந்த ரூம் ஈஸியாக இருக்கும். ஆர்எல்ஸ் டிரைவர்ஸ் ஆர் ஃபார் சம் மெய்ட்ஸ்க்கு இது நீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹோம் ஸ்டே வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஹோம் ஸ்டேயில் வந்து நாங்கள் எடுத்தது 1 பெட்ரூம் ஹவுஸ் மாதிரி எடுத்திருந்தோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சிங்கிள் ரூம் ஆல்சோ இருக்குது. அண்ட் ஆல்சோ பங்களா மாதிரி இருக்குது, விச் இஸ் 3 bedroom ஹவுஸ். மேபி நீங்கள் ஒரு 10 பேர், ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெர் ஆர் ஆல் 3 kind of stays அவைலபிள் ஹியர். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் வியூஸில் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் டீலாம் இந்த குளிருக்கு குடிச்சிட்டு, ஸோ ஈவினிங் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்கக்கிட்டேயே. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து சில்லி பரோட்டா அண்ட் ஒரு கிரில் சிக்கன் வித் மினி இட்லி, கொஞ்சம் சிக்கன் கறி, ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் கூட சொல்லியிருந்தோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அண்ட் வி வென்ட் டு ஸ்லீப். ஸோ திஸ் இஸ் அவர் day 1 in Kodaikanal. Day 2க்கு stay tuned to my channel. For more videos, subscribe to my channel. Thank you.